எங்கள் வீட்டில் பீன்ஸு பாசிப்பருப்பு போட்டு கூட்டுங்க. அப்புறம் பாசிப்பருப்பும் துவரப்பருப்பும் போட்ட பருப்பு குழம்பு, வச்சுக்கோங்க. பாசிப்பருப்பும் துவரம்பருப்பும் போட்ட பருப்பு குழம்பு, பாசிப்பருப்பும் போட்ட கூட்டு, வச்ச ரசம். இன்னைக்கு எங்கள் வீட்டில் இதான் சாப்பாடு. வாங்க சாப்பிட்டு இன்னைக்கு என்ன ப்ளவுஸ் தைக்கலாம் பார்க்கலாம். நல்லா சாண்டல் கலரில் மெரூன் கலர் பார்டர் வந்துருக்கு. சாரீ சேலை வந்து அதுக்கப்புறம் சட்டையும் மெரூன் கலரில் தான் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி எப்படி நாம் வெட்டி தைக்கிறோம் பார்ப்போம். இப்போ இது ஒன்று, அதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸும் இந்த சாரியும் இது ரெண்டும் ஒரே கஸ்டமருக்கு. இது லைனிங்கு அது புரியுது. அதுக்கப்புறம் இந்த ப்ளூ கலரும் இதுவும் இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதையும் எப்படி இன்றைக்கி நான் வெட்டி தைக்கிறேன்னு வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம வந்து ப்ளவுஸை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம். சரியா? வந்து ஜாஸ்மின் கிளாத்தில் கொடுத்துருக்காங்க. ஜாஸ்மின் கிளாத் எப்படி போட்டு அதுக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சு போட்டுருவோம். உங்களுக்கு 18 + 1 19 இருக்குது. உயரம் 14.5. இவங்க அளவுலாம் எனக்கு மனப்படமாக தெரியும். உயரம் 14.5. முன்கழுத்து உயரம் வந்து 6. போட்டே வெட்டிக்கலாம். கொஞ்சம் தான் நம்ம ஏற்றத்தாழ்வு இருக்கும். மெயின் கிளாத்தை வந்து அடியில் போட்டு லைனிங் கிளாத்தை மேலே போட்டு வெட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலையிலைக்கும் மத்தியானத்துக்கும் வந்து ரசம் சாப்பாடு தாங்க. ரசம், பருப்பு, பீன்ஸ் பொரியல். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு நீங்களாம் சாதிங்கன்னு சொல்லுங்கள். இப்போ நழுவுற துணியாக இருந்தால் நீங்கள் லைனிங்கில் வெட்டி தான் மெயின் கிளாத்தில் வெட்ட முடியும். இப்போ இது ஜாஸ்மின் கிளாத் வந்து உங்களுக்கு நழுவிக்கிட்டு போகாது. அதனால் 2 துணியும் ஒன்றா போட்டே வெட்டிடலாம். அளவு முன்பக்கத்தில் குடஞ்ச வெட்டு மாதிரியும் வெட்டிக்கிடுவோம். இன்றைக்கி வந்து 2 லைனிங், ஒரு சாதா ப்ளவுஸ். ஆனால் மணி பார்த்திங்கன்னா இப்போ 3:30 மணி ஆயிடுச்சு. நான் நைட்டுக்குள்ளே தைச்சி முடிக்கிறேன்னா எத்தனை இது தைக்கிறேன்னு பார்ப்போம். இன்றைக்கி கொஞ்சம் இப்போ இதுக்குரியதும் முடிஞ்சிருச்சு.
இதை அப்படியே நம்ம சுற்றி வச்சுருவோம். அளவு ப்ளவுஸோட சுற்றி வச்சுட்டோம், காணாமல் போகாது. ஓகேயா? இப்போ அதுக்கு அடுத்து இது வந்து லைனிங் கிளாத்து. சரியா? இது வந்து உங்களுக்கு மெயின். இது வந்து ரூபாய். அவங்க வந்து அந்த சேரீக்கு வந்து இதை வந்து வெட்ட வேண்டாம், தைக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதனால ரெண்டையும் ஒன்றா போட்டு கையால், இது வந்து 19 இன்ச்சு வருது சுற்றளவு. உயரம் 12 + 2 14. மணி 3:30 தாங்க ஆகுது. அதுக்குள்ளேயும் பாருங்கள், நான் அது ஏற்கனவே ஒரு லைனிங்கை வெட்டியாச்சு. இப்போ 2வது லைனிங்கு மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு ப்ளவுஸ் வெட்டவே நமக்கு 5 நிமிஷம், அவ்வளோதான். டக்கு டக்குன்னு வெட்டி போட்டுடலாம். இன்னும் ஒரு 4 மணிக்கு மேலே கொஞ்சம் காற்றடிக்கி, ஆனால் மழை வர மாதிரி. அங்கிட்டு இங்கிட்டுனா மழை நல்லா அடிச்சு பெய்யுது. கட்டி வரைஞ்சிக்கிடுவோம். குடஞ்ச வெட்டலாம் வெட்டியாச்சுங்க. இப்போ கைக்கு வந்து இது தனியாக எடுத்து வெட்டிடுவோம். ஏன்னா இதுக்கு நம்ம இம்மிங் பண்ணுவோம் தெரியுமா. இப்போ லைனிங் கிளாத்னா எம்மிங் பண்ண மாட்டோம், அடித்து விட்டுருவோம். இதுக்கு எம்மிங் பண்ணுறதுனால ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுக்கணும். இந்த 50 ரூபாயில் வந்து வெட்டியாச்சு. கழுத்து பீஸ் எல்லாமே எடுத்துருவோம். இதுக்கு
இப்போ இந்த வாயில் வெட்டி முடிச்சு வச்சுங்க பாருங்க. கை, பட்டன் பீஸ், பட்டி எல்லாமே உங்களுக்கு சேர்ப்பாரு. அப்படியே மடித்து வச்சு கொடுங்க. மடித்து வச்சாச்சு. இப்போ அடுத்து இந்த இதெல்லாம் கையை ஊற்றிடுவோம் லைனிங். இப்போ இதுக்கு மடிக்க வேண்டியது இல்லைல்ல, அதனால் 1/4 இன்ச்சு அளவு மட்டும் எடுத்துட்டு 6.75 இருக்குது இதில் உயரம். அதுக்கு வந்து 7.5 இன்ச்சு இருந்துச்சு. ஆக மொத்தம் அப்போனா 3/4 இன்ச்சு கூடி கழுத்து பீஸ் தான் எடுத்துருவோம். நீங்கள் வீட்டில் டெய்லராக இருந்தால் இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை ப்ளவுஸ் தைப்பேன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை என்ன மாதிரி நீங்களும் 4 ப்ளவுஸ் 5 ப்ளவுஸ் தான் தைப்பீங்களா என்னன்னு சொல்லுங்கள். தைக்கிற வேலை மட்டும்தான். இப்போ நூலை மாட்டிடுவோம். இப்படி காந்தத்தில் வந்து நான் வந்து ஊசி, நம்ம எம்மிங் பண்ணுற ஊசி, கொக்கி, பெரிய ஊசி எல்லாமே போட்டு எப்படி சைடில் ஒட்டி வச்சிடுறீங்க மிஷின்லேயும். மணி 4 ஆயிடுச்சிங்க. நான் 4 மணிக்கு மேலே உட்காந்து நான் இன்னும் ஒரு சேலை முந்தி அடிக்கணும், இன்னும் 3 சட்டையை தைக்கணும். லாஸ்ட்டில் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். தைக்கிற வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் தைக்கிற ஃபுல் வீடியோ போடுறேன். அதாவது நம்ம தைச்சி பார்க்கணும்னு அப்படி வாங்குறதுக்காக தான் ஆன்லைன் பேமெண்ட்டு, ஆன்லைனில் வேலை கொடுப்பாங்கன்னு கொடுத்து அதில் கொடுத்து ஏமாந்துட்டேன். என்ன மாதிரி ஏமாந்து தான் உட்காரு.
பாருங்க இங்கே வெட்டி வச்ச துணியெல்லாம் தச்சாச்சு. மணி 7:40.